ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஜாக் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சித்து, வைஷ்ணவி, பிரகாஷ் ராஜ் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பாஸ்கர். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ சித்து அப்பாவுக்கு இவர் எப்படியாச்சும் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. பட் ஆனால் அது ஃபெயிலியராக போய் முடியுது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவர் வளர்ந்து என்னதான் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அவருக்கு ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அம்மாவும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன ஆக போறாரு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அவர் ரா ஏஜென்ட்டா ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுல மீட் பண்றவர் தான் பிரகாஷ் ராஜ், ஒரு ரா ஏஜென்ட். அண்ட் இன்னொரு தீவிரவாதி கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக இவர் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் நிறைய பிரச்சனைகள் பண்றாரு, கன்ஃபியூஸ் பண்றாரு. கடைசி என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோன்றது இந்த படத்தோட ஹீரோ சித்து. இவரோட டில்லு ஸ்கொயர் படங்கள்லாம் நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஒரு நேச்சுரலான ஆக்டர், நிறைய காமிக் சென்ஸ் இருக்கிற ஒரு ஆக்டர். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் படம் முழுக்க நல்லாவே இருந்தது. ஒன் மேன் ஷோ அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்ச படத்தோட ஹீரோயின் வைஷ்ணவி அண்ட் பிரகாஷ் ராஜ் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்துல நிறைய இடங்கள்ல காமெடி வருது. அதுல சில காமெடி நல்லாவே கிளிக் ஆயிருக்குது. படத்தோட இன்டர்வல் சீக்வன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்தோட கதையை ப்ராப்பரா இவங்க எழுத விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சஸ்பென்ஸான ஒரு கிரைம் த்ரில்லர் இல்லாட்டி ரொம்ப ஜோவியலான ஒரு படம் அப்படின்னு நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு போரிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேயா இருந்தது. அதே மாதிரி இந்த டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ரொம்ப காமெடியா இருந்தது. ஏன் காமெடி அப்படின்னு சொல்றேன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வேல்யூவே இல்லை. ரா ஏஜென்ட்ஸ் தன்னை ரா ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த படத்துல எல்லாரும் அவங்க பாட்டுக்கு சொல்றாங்க. அண்ட் ஹீரோக்கும் ரா ஏஜென்ட்டா ஆகணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த மாதிரி அன்அபிஷியலான மிஷன்லாம் பண்றாரு. என்னதான் இந்த படத்துல லாஜிக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாட்டாலும் சில இடங்கள்ல இவர் பண்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்குது. சிஜி ஒர்க்கும் பெருசா இல்ல. அண்ட் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் இந்த சேஸ் சீன்ஸ் எல்லாமே பெருசா ரொம்ப இம்ப்ரெசிவா தெரியல. அண்ட் படத்தோட பாட்டும் ரொம்ப சுமாராவே இருந்தது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா சித்து கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஒரு காமெடி கம் ஒரு ஆக்ஷன் படத்தை நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இந்த படம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.